சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் திருநாளில் நம்ம பொங்கல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு பச்சரிசி நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர்னால் ஒரு சின்ன டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதி அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுகி நல்லா சுத்தமாக கழுகிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த கழுகுன தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா சுத்தமாக கழுகிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா பொங்கல் பானை நான் ஏற்கனவே வச்சுருந்தது தான், சின்ன பானை. நம்ம ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு பாயசம் வச்சுருந்தோம் இல்லையா, அதே பானை தான், புதுசாக வாங்கலை. அதில் இப்போ பாயசம் தான் வச்சது தான். அதனால் அதுலேயே நான் கோலம் போட்டு அதிலே பொங்கல் வச்சுக்கலான்ட்டு அதில் செய்கிறேன். பாருங்கள், தீயை பற்ற வச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கழுகி, அரிசியும் பருப்பு கழுகிட்டு தண்ணி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தீயை பற்ற வச்சுட்டு பொங்கல் செய்யலாம். பாருங்கள், இப்போ தண்ணி இந்த கப்பில் ஒரு கப்பு நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது நாம் தீயை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தான். அதிலே நான் இந்த கிண்ணத்தில் சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போ அந்த தண்ணி பானையில் ஊற்றிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரைப்பான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் தீயை பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சு விட்டு அது நல்லா தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நான் இப்போ இது பசும்பால் எடுத்துக்கல, தேங்காய் பால் தான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பசும்பால் வாசனை அவ்வளோவா மனம் பிடிக்காது. அதனால தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் கோலம் போட்டிருக்கேன். அது கரெக்டாக கிளியராக தெரியலை. சாக் பீஸ் வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா அது ஸ்டீல் தட்டுனால அது தெரியலை. பாருங்கள், இப்போ பொங்கி வருது. தேங்காய் அந்த ஒரு தேங்காய் அரைச்சி அதோட பால் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறமா நாம் பருப்பு அரிசி போட்டுக்கலாம். சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. நான் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் சாமி போட்டால் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் தீ பற்ற வச்சு பொங்கல் வைக்க போகிறேன். செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி பருப்பு போட்டு அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நாம் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சிம்பிளாக கொஞ்சமாக தான் செஞ்சுக்கிறேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இப்போ பசும்பால் ஊற்றி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு வாசனை. தேங்காய் பால் ஊற்றும்போது அது ஒரு இதுவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அதில் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் அந்த மாதிரி இல்லை, ஒரே பால் மட்டும் மொத்தமாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை மட்டும் தான் ஊற்றிக்க போகிறேன். 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாம் இல்லை, கட்டியாக மொத்தத்திலே ஒரு ஒரே பக்குவத்தில் ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு ஊற்றி அந்த பால்லே நல்லா வேகட்டும். பருப்பு அரிசியும் வெந்ததுக்கப்புறமா நல்லா குழஞ்சி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். பொங்கல் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லோரும் இந்த பொங்கல் திருநாளில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எல்லோரும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் பால் இருந்தது, அதை லாஸ்ட்டில் மறுபடியும் ஊற்றிக்கிறேன்.
ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இது வந்து இப்போது தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம இறக்கி சர்க்கரையெல்லாம் போட்டு இறக்கி வச்சிட்டோன்னா நல்லா ஆறிடும், கட்டியாயிரும். அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் சந்தோஷமாக சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு நீங்களும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக இருங்க. பாருங்கள், நான் வந்து சர்க்கரை கம்மியாக தான் போட்டுக்கிறேன். வீட்டில் அவங்களுக்கு சுகர் இருக்கனால சர்க்கரை அதிகமாக நான் சேர்க்குறதில்ல. நீங்கள் வந்து நிறைய தித்திப்பாக நிறைய சர்க்கரை போட்டு நல்ல இனிப்பு அதிகமாக போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது என்னுடைய மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா ஏலக்காய் சீரகம் வறுத்து பொடிச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, தேங்காயெல்லாம் வறுத்து தாளித்து அதில் கொட்டிக்கலாம். சீரகமும் ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது கூட முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு அதில் ஊற்றிட்டு அப்படியே சாமிக்கு எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், எல்லாம் இறக்கி வச்சுட்டேன். இது தாளித்து கொட்டிட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். அவங்க அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கு லீவு கிடையாது. பாருங்கள், இப்போ நெய் ஊற்றி தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி எல்லாம் வறுத்து கொட்டிக்கலாம். எல்லாரும் பொங்கலில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு நினச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாருங்கள், இது மாதிரி வறுத்து கொட்டிக்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குற்றம் குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நிறைய பேர் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே போல் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே நெய்யில் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து அதில் தாளித்து ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டோன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா கரெக்டாக ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்கும் தித்திப்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.